ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீக்கெண்டில் ஒரு நாள் செய்த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபீஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வழக்கம் போல் மேலப்பாளையம் அத்தன்டிக் டிஷ்ஷஸ் தான் செய்தேன். பிள்ளைங்க வீக்கெண்டில் மட்டும் வர்றதுனால கொஞ்சம் விசேஷமாக சமைக்கிறது வழக்கம். அதனால தான் வீக்கெண்ட் ஸ்பெஷல் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. இந்த வாரம் லூலூவில் கிங்ஃபிஷ் ஆஃபர் இருந்துச்சு. 39.90 நினைக்கிறேன். ஸோ 40 திரம் கேஜி. ஆனால் மீன் பெரிய மீனாக இருந்துச்சு. பக்கத்துலேயே சீப்ரீமும் இருந்துச்சு. என்ன வாங்குறதுன்னு கன்ஃபியூஷன். சரி, கிங்ஃபிஷ்ஷே வாங்கிடலான்னு கிங்ஃபிஷ் வாங்கி கட் பண்ணி பேக் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தக்கடி போடலான்னு நினச்சேன். பட்டு மருமகளும் சென்னைங்கிறதுனால அவங்களுக்கு தக்கடி அவ்வளோ பிரியமானு தெரியலைங்கிறதுனால இட்லியும் வச்சுக்கிட்டேன். தக்கடி ரெடியாகிட்டுருக்கு. தக்கடி வேறு திக்கடி வேறங்க. நான் உங்களுக்கு தக்கடி ரெசிபி ஷார்ட்ஸில் வேணும்னா சொல்லுங்கள், போடுறேன். இட்லியை வச்சு கட்டி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, தக்கடியும் ரெடி ஆகிடுச்சு. திக்கடினா இடியப்ப மாவை உருட்டி சின்ன சின்னதாக போடுவாங்க. தக்கடினா இந்த பருமாவில் செய்கிறது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பரிமாறியாச்சு. அந்த தக்கடி கூட்டில் இட்லியை தொட்டு சாப்பிட்டதை நான் இப்போ தான் பார்த்தேன். அப்புறம் மதியானம் மருந்து சோறு ஆக்கலான்னு மருந்து பொடி எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரங்கள்லாம் இப்படி முதல்ல எடுத்து வச்சுருவேன். பருப்பு ஊற வச்சுருக்கேன். மருந்து சோறுனால் எங்கள் ஊரில் மீன் குழம்பு அல்லது கறி குழம்பு தாளிச்சாவும் செய்வோம். மீன் செய்ய போகிறதுனால புளி ஊற போட்டுட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மருந்து பொடியை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி வச்சுக்கணும். 1 கிலோவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மருந்து பொடி போட்டிருக்கேன். பருப்பு தால்ச்சாக்கு வெந்துட்டுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டுலாம் போட்டு ஒரு 100 கிராம் பருப்பு கொஞ்சமாக தான் தால்ச்சா பண்ண போகிறேன். ஸோ பருப்பில் எல்லாம் போட்டு மூடியாச்சு. ஒரு 2 விசில் வச்சு அணைச்சிடலாம். புழுங்கலரிசியில் தான் நாங்கள் மருந்து சோறாக்குவோம். ஸோ 1 கிலோ புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பேக் பண்ணி கொடுப்பேன். மருந்து சோறு செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக தான் நான் செய்வேன். ஸோ அரிசி ஊற வச்சாச்சு. மருந்தும் நல்லா தண்ணியில் போட்டு கலக்கி வச்சுட்டேன். மீன் ஆனத்துக்கு மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சேனலில் டேஸ்டி ஃபிஷ் கறி இருக்குது, அதுதான். அப்புறம் கத்திரிக்காயும் தடியங்காவும், அதாவது ஒயிட் பம்கின் இருக்குல்ல, அதுவும் போட்டிருக்கேன் இன்றைக்கி. பருப்பு எடுத்து வச்சுட்டு காய் வெந்துட்டுருக்கேன். மீன் ஆனத்துக்கு பொரிக்கிறதுக்குன்னு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுட்டேன். அதாவது பிள்ளைங்க முன்ன பின்ன வருவாங்கன்னு இப்படி பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வரும்போது ஃப்ரெஷ்ஷாக பொரித்து கொடுப்பேன். இப்போ மீனானத்துக்கு மீன்லாம் போட்டுட்டேன். மசாலா புளி வாடெல்லாம் மடங்கினதுக்கப்புறம் அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். மீன் நல்ல நடு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். பை தால்ச்சாவும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ தேங்காய் சேர்த்து கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்து நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். பொதுவாக மீனை சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுப்பு அணைக்கணும். அந்த மீனில் உள்ள எண்ணெயும் வெளியே வரணும். அதாவது மீனில் தலை போட்டிங்கன்னா அந்த தலை மிதந்து மேலே வரணும். பச்சை மிளகா மேலே வந்துடுச்சுன்னா மீனானம் ரெடின்னு இருக்கும். ஸோ இப்போ மருந்து சோறுக்கு தான் தாளிச்சிட்ருக்கேன். நம்ம சேனலில் மருந்து சோறு ரெசிபி இருக்குது. எண்ணெய் விட்டு ஒரு 200 கிராம் நல்லெண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய பூண்டு நறுக்கி போட்டு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 கருவேப்பிலை போட்டிருக்கேன். 1 கிலோ மருந்து சோறுக்கு 1 டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்த்துருக்கேன். 1 கையளவு மல்லி, கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கிட்டேன். பிரியப்பட்டால் நீங்கள் ரம்பலை சேர்த்துக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது காரமான மிளகாங்கிறதுனால. நான் மருந்து சோறுக்கு தக்காளி சேர்க்க மாட்டேன். நீங்கள் பிரியமான ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மருந்து நல்லா கரைச்சி ரெடியாக இருக்குது. நான் மருந்தை தாள்சத்துலேயே போட்டு சிம்மில் வச்சு வெந்துருவேன். அப்புறம் தேங்காய் பால் தண்ணி சேர்த்து தான் ஆக்குவேன். சிலர் காயம் காய்ச்சி சேர்ப்பாங்க. ஸோ 2 முட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மருந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ அரிசியின் அளவுக்கு 1 அளவு தேங்காய் பால், 1 அளவு தண்ணி. புழுங்கல் அரிசினா 1 அளவு தண்ணி சேர்க்கணும். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு சின்ன காய் தேங்காவோட பால். ஸோ அது பா 2வது பால் 3வது பால்லாம் சேர்த்து எடுத்துட்டு அப்புறம் ஓரளவு தேங்காய் பால், 1 அளவு தண்ணி சேர்த்துட்டேன். தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மருந்து திப்பியாக இருக்கும். வெந்து கொதி வரும்போது அது கலந்து நமக்கு எல்லா இடத்துலையும் பரவிடும். உப்பு போட்டு
நல்ல தேங்காய் பால் நுர கூடி வரும்போது நம்ம அரிசியை தட்டணும். அரிசி ஊறி தண்ணி வடித்து ரெடியாக இருக்குது. இப்போ நடுக்கொதி வந்துடுச்சு. அரிசியை தட்டிடலாம். இதுக்கிடையில் ஒரு 50 கிராம் உளுந்து வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் மருந்து சோறில் உளுந்து, கருப்பட்டி, முட்டையெல்லாம் சேர்ப்போம். அரிசி தட்டியாச்சு. அரிசி வெந்து மேலே வரட்டும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் உளுந்து 2 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அதை சேர்த்துட்டேன். இந்த சோத்தோடு உளுந்து சேரும்போது மசுமையாக சூப்பராக இருக்கும். மருந்தோட வேகத்தையும் குறைக்கும், சத்துக்கு சத்தும் கூட. ஸோ வந்து இங்கே தாழ்ச்சால ரெடி ஆயிடுச்சு. காயெலாம் வெந்து பருப்பெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அங்கே சோறு உளுந்து தட்டி வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த தாழ்ச்சா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டணும். மீனானமும் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், முட்டை 2 அடித்து வச்சுருக்கேன். இப்போ கருப்பட்டி ஒரு சின்ன சில்லு இலக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசி வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் முட்டையை சேர்க்குறோம். சேர்த்து அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். முட்டை அங்கங்கே கொடி கொடியாக இருக்கும். கடைசியில் தான் கருப்பட்டி பாகு சேர்க்கணும், இல்லாட்டி அரிசி விரைச்சிரும், வேகாது. இப்போ வந்து நல்லா சாஃப்டாக ஆனவுடனே கருப்பட்டி பாகு உங்கள் இனிப்பு சுவைக்கு தக்க சேர்த்துக்குங்க. இல்லாட்டி மருந்து வெடுவெடுன்னு இருக்கும். சிலர் வந்து சீனி கூட சேர்ப்பாங்க. நான் கருப்பட்டி தான் இலக்கி சேர்த்துருக்கேன். இப்போ தாழ்ச்சாக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு, கொட்டிடலாம். ஸோ தாழ்ச்சாவும் ரெடி ஆகிடுச்சு, மீனானமும் ரெடி ஆகிடுச்சு, மருந்து சோறும் ரெடி ஆகிடுச்சு. தம் வச்சிடலாம். மருந்து சோறை ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா சாஃப்டாக சூப்பராக புழுங்கி ரெடி ஆயிரும். நான் இப்போ இப்படி புட்டு மாதிரி இருக்கணும், சாஃப்டாகவும் இருக்கணும், உதிரியாகவும் இருக்கணும், சேர்ந்தாக்குலேயும் இருக்கணும் மருந்துச்சோறு. அப்போ தான் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ மருந்து சோறு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மீன் குழம்பு அல்லது மட்டன் சால்னா, மட்டன் முட்டானம் வைப்போம் எங்கள் ஊரில். நான் கிங்ஃபிஷ் வாங்கினதுனால கிங்ஃபிஷ் ஆனம் வச்சுருக்கேன். மீன் பொரிச்சிட்ருக்கேன். முட்டை அவிச்சிக்கிறேன். மருந்து சோறுனாலே முட்டை அவிக்கணுங்க. அப்போ தான் அந்த மருந்து சோறு சர்வ் பண்ண திருப்தி இருக்கும். ஸோ ஒரு 4 முட்டை சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும்னு அவிச்சிட்டேன். சோறு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இனி சர்வ் பண்ண வேண்டியது தான். அதாவது மீன் ஆனம் ரெடி. முட்டையை வந்து தனியாக நான் இப்படி கீறி விட்டு ஆணத்தில் போட்டு வச்சுருவேன். தாழ்ச்சா ரெடி, ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி. சர்வ் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழித்து மருந்து சோறு ஆக்குனதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் லேட்டாக வந்த பிள்ளைங்களுக்காக அப்புறம் நான் மீனை தனியாக ஃப்ரெஷ்ஷாக பொரித்து கொடுத்தேன். ஃபிஷ்ஷு மட்டும் அப்பப்போ பொரித்து சாப்பிட்டா தாங்க சூப்பராக இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் நான் வந்து சிக்கன் தம் பிரியாணி செஞ்சேன். ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் பிரியாணி செய்து. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி. பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.